ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 69 பார்ட் 2. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் நம்ம கோனு ஒரு ஹீமேக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையேன்னு பதறி அடிச்சு அவளை பார்க்க போனால வந்து பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. வேற ஒன்றும் இல்லை, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அவளை நம்பி வந்தானே குரோடோ, அவனைத்தான் அவ ஒரு வழி பண்ணி வச்சிருக்கான். ஆனா அதுக்கு எதுக்கு ஹா ஹோன்னு சவுண்ட் விட்டான்னு தெரியல. பயலுங்க பதறிட்டானு இல்ல. குரோடோக்கு அந்த பொம்மை ஒன்றும் அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் ஒரு ஹீமேக்கு அந்த பொம்மை ரொம்பவும் பிடிச்சிருக்குது. ஆமா, உனக்கு இப்ப அது பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணேன்னு கேப்பா. இனி பண்ணணும்னா உன் தலையில கள்ள தூக்கி தான் போடணும்னு சொல்லிட்டு திரும்பினா அங்க நோபாவை பார்ப்பான். அவனும் ஒரு மாதிரி இருந்த உடனே ரெண்டு பேரும் அப்படியே ஷாக்கால கூட்டுட்டு இருப்பாங்க. உடனே கோன் பார்த்துட்டு, ஆமா எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவாமா, வேற ஒண்ணும் இல்ல பவுண்ட் வந்து இருக்காமா. அதே நேரம் டவுனுக்குள்ள காட்டுறாங்க. ஒரு பொண்ணு ஒருத்தி அவ பாட்டுக்கு வந்துகிட்டு இருப்பா. திடீர்னு அவளை ஏதோ ஒரு பாடல் மயக்கி ஒரு சந்துக்குள்ள இழுக்குது. அவளும் எதை பத்தியும் கவலைப்படாம அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பின்னாடி போறா. பார்த்தா அந்த பவுண்ட் தான் அவளோட சோலை சாப்பிடறதுக்காண்டி கூப்பிட்டு இருக்குது. அதே நேரம் இங்க இச்சிகோ பாட்டு கேட்டுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பான். ரீரீனும் பவுண்ட் இருக்கதை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா என்ன, இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும்பா. அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு கவலைப்பட மாட்டான். உடனே கிளம்புவான். இங்க இந்த பவுண்ட் பாடி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை பக்கத்துல வர வச்சு, நல்ல புள்ள இதே மாதிரி கோஆபரேட் பண்ணுமா அப்படின்ட்டு கழுத்தை கடிச்சு அவளோட சோலை உறிஞ்சுக்கிட்டு இருப்பான். கரெக்டா அப்ப நம்ம இச்சுக்கோ அங்க வந்துருவான். ஆனா கம்ப்ளீட்டா இன்னும் அந்த சோலை சாப்பிட முடியல. யாரா நீன்னு கேட்டோன்னே நான் ஒரு சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பர்னு கெத்தா சொல்லுவான். தம்பி நீ எல்லாம் வந்து இங்க பஞ்சாயத்து பண்ணக்கூடாது போ, இல்லைன்னா அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் குழப்பிடுவேன்பா. நம்மால அதெல்லாம் விட முடியாதும்பானா. என் விஷயத்துல தலையிடாதம்பா. நம்மளுக்கு கடுப்பாய் அட்டாக் பண்ண போவானா. உடனே அந்த பொண்ணை அவன் மேல தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுவான். அந்த பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அன்கான்சியஸா இருக்கா. சரின்ட்டு அவளை ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு அந்த பவுண்டை வெட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். அப்போ ரிரின் பாத்தீங்கன்னா அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த பவுண்டை நம்ப முடியாது, எப்போ எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணும், அதனால எனி டைம் அலர்ட்டா இருக்க சொல்லுவான். இங்க இப்படி நம்ம இச்சுக்கோ அடிச்சு புடிச்சு போனா இவங்க எல்லாம் ஏதோ பிக்னிக்கு வந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. கோன் வண்டையா எழுப்பான். ஏன் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போங்களேன், உங்களை ஸ்பீடா போக வைக்கிறதுக்கு பின்னாடி பெட்ரோல் ஊத்தியா கொளுத்த முடியும், போங்க லூசுகளான உடனே வேகமா போவாங்க. இங்க நம்ம இச்சுக்கோ அந்த பவுண்டை விரட்டுன்னு விரட்டி ஒரு வழியா முட்டுச்சந்தில வச்சு லாக் பண்ணிட்டான். அப்புறம் என்ன, கத்தியை நீட்டி டைரக்டாவே கேட்பான். எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன்னோட மோட்டிவ் என்னன்னு கேட்டா, என்னதான் நான் சொன்னாலும் உன் மூளையால எல்லாம் புரிஞ்சுக்க முடியாதரா மூளை கட்டவனே அப்படின்னு உடனே நம்மளுக்கு அடுப்பாயி, நீ கரெக்டான காரணத்தை சொல்ற வரைக்கும் நான் உன்னை இங்க இருந்து விடுறதா இல்லாமா. அவளுக்கு சுத்தமா சண்டை போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையாமா. அப்ப அப்படி என்னதான் பண்ண போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கோத்துன்னு சொல்லிட்டு கைய ஒரு சொல்லிட்டு வா, அப்படியே ஃபயர் உருவாகும். ரிரின் பார்த்துட்டு அது சாதாரண ஃபயர் இல்லாமா, சொன்ன மாதிரியே அதுக்குள்ள இருந்து கோலம் மாதிரி ஒருத்தன் வெளியில எந்திரிச்சு நிப்பான். அந்த பவுண்ட் பேரு யோஷினோ. எதுக்காக என்னைய கூப்பிட்டேன்னு கேட்கும். அவனை காலி பண்ணுன உடனே இச்சுகோவை நெருப்ப வச்சு அட்டாக் பண்ணும். அவன் எல்லா அட்டாக்லயும் கஷ்டப்பட்டு தப்பிச்சு அதோட கையில ஒரு வெட்டுவான். கை துண்டா போயிருன்னு பார்த்தா துண்டா தான் போகும், ஆனா அந்த கை திருப்பியும் வந்து சேர்ந்துக்கும். என்னடா நடக்குதுன்னு ஷாக்ல இருப்பாங்க. அப்பந்தான் ஒரு மேட்டர் சொல்லுவா, அதை எவ்வளவுதான் வெட்டினாலும் திருப்பி நார்மல் ஆயிருமாமா. சோ நைட்டு பூரா உன் முள்ளு மண்டை வேர்க்க நீ சண்டை போட்டாலும் உன்னால ஜெயிக்க முடியாதும்பா. அதே நேரம் இங்க நம்ம ஆளுங்க பவுண்ட் இங்கதான் இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. சுத்தி முத்தி பார்த்தா எதுவும் இருந்த மாதிரி இல்ல. அப்ப அங்க பக்கத்துல இருந்த ஒரு குடோன்குள்ள போய் பார்க்கும்போது ஒரு ஆள் அப்படியே மயக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். என்னாச்சுன்னு பக்கத்துல போறதுக்குள்ளேயே அப்படியே மண்ணா மாதிரி கரைஞ்சிருவான். வேற ஒண்ணும் இல்ல, பவுண்ட் வந்து அந்த சோலை சாப்பிட்டுருச்சு, அதனால இப்படி ஆயிட்டான். இவங்க லேட்டு இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கலையேன்னு சொல்லி ஷாக்ல இருக்கும் போதே பின்னாடி ஒரு உருவம் வந்து நின்றுட்டு இருக்கும். ஆளு பாத்தீங்கன்னா பயங்கர ஹைட்டா டெரரா இருக்கான். நம்ம ஆளுகளை பார்த்து, சாரிப்பா உங்களை என்னால சரியா வெல்கம் பண்ண முடியலம்பானா, நீ தான் இப்படி ஒரு வேலையை பாத்தியாடான்னு கேட்டா, ஆமா இப்பதான் என்னோட மீலை நான் சாப்பிட்டு முடிச்சேன் அப்படின்னு உடனே கடுப்பாயி கத்துன்னு கத்துவாங்க. என்னப்பா நீங்க இவ்வளவு ரூடா நடந்துக்கிறீங்க, என்னோட சாப்பாடுகளுக்கு நான் எப்பவுமே மரியாதை கொடுப்பேன்பா. அப்பதான் தெரியுது அவன் நம்ம ஆளுகளையுமே சாப்பாடாதான் பாத்துக்கிட்டு இருக்கான். உங்க எல்லாத்தையும் பார்த்தா ரொம்ப டெலிஷியஸா இருப்பீங்க போலன்னு தோணுது. என்ன பஞ்சாயத்துன்னா இப்பதான் நான் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சேன், என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியாது. சோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பா நான் உங்களை சாப்பிட்டுறேன்பா. இங்க இவங்களுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா யோரைச்சி பார்த்தது ஒரு பொண்ணு, ஆனா இவங்க பார்த்தது ஒரு எரும மாட்டு பையன். அப்படின்னா இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. செத்து போனவங்க எல்லாம் மண்ணு மாதிரி ஆயிடுறாங்க. சோ என்ன பண்ணலான்னு இப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் பீதி கிளம்புது. அதே நேரம் இங்க இச்சுகோ எவ்வளோ டைம் வெட்டி பார்த்துட்டான், ஒன்னும் வேலைக்கு ஆகல. பட் அவனுக்கு கான்பிடென்ட் என்னன்னா, அது எப்படி எதுவா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு வீக்னஸ் இருக்கும்ல, அதை கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ரீரின் இருந்துட்டு அவ தான் சொல்றாள்ல இது கூட இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா வேஸ்ட்னு, வேற ஏதாச்சும் வழி இருந்தா யோசி. கிசுக்கே என்ன சொல்லியிருக்கான், சண்டை போடும் போது பதட்டமோ தேவையில்லாத கோபமோ இருக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருந்து உன் ஆப்பனண்ட்
ஆப்போனண்டோட வீக்னஸ் அப்சர்வ் பண்ணு, கண்டிப்பா உன்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொன்ன உடனே அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீக்னஸ் எங்க இருக்குன்னு சொல்லி ஜாயின்ஸை பார்ப்பான், தலைய பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஐடியா வருது அவனோட ஹார்ட் கண்டிப்பா அதுவா தான் வீக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அட்டாக் பண்ண போவான். ரிரின் வேண்டாம் இரும்பா கேட்க மாட்டான். போன வேகத்துல ஒரு சொருகு. இவ்வளவு நேரமும் சீன் போட்டுட்டு இருந்த அந்த உருவம் இப்ப அப்படியே வெடிச்சு செதறும். எப்படியே மாஸ் காட்டிட்டாமா, அவன் ஹார்ட் தான் அவனோட வீக் ஸ்பாட். சோலி முடிஞ்சு இனி அவளை பொழந்துடலான்னு சொல்லுவான். டே கொஞ்சம் அங்க பாடுறான்னு கத்துன்னு கத்துவான். என்ன ஆகுனா அந்த பிஞ்சு விழுந்த பீசஸ் எல்லாமே பாஞ்சு வந்து நம்மால ஒரே அடி அசந்த கேப்ல அடிச்சு தெறிக்க விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம அதோட ஹார்ட் எல்லாம் அதோட வீக்னஸ் இல்ல, ஜஸ்ட் சீன் போட்டுருக்குது. அவ வேற அவனை விடாத, அவனை போட்டு தெல்லும்பா, இப்பவே கொல்றேன்னு சொல்லிட்டு அதோட ஃபயர் பவரை பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்குமா. இங்க ரிரின் எந்திரி அப்படின்ட்டு அவனை எழுப்பி விடுவா. ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பானா. அடா மூதேவி கொஞ்சம் அங்க பாருன்ன உடனே அந்த ஃபயரை பார்த்துட்டு பயலுக்கு பதட்டமாயிரும். சரி எந்திரிச்சு வரலான்னு பார்த்தா எந்திரிக்க முடியல, இரும்பு ராடுகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டான். இது போதுமே சாவுடான்னு சொல்லிட்டு நெருப்பு வச்சு அட்டாக் பண்ணும். சோலி முடிஞ்சுன்னு நினைக்கும் போதான் இடையில ஒரு ஃபயர் வந்து அந்த பவரை அடிச்சு தெறிக்க விட்டுரும். யாரா வந்து காப்பாத்துனதுன்னு பார்த்தா நம்ம ரூக்கியா. ஏன்டா லூசு பயல, சண்டைக்கு நடுவுல என்ன சாங்கு கேட்டுட்டு இருக்கியா, வந்தேன்னா வாயிலே மிதிப்பேன்பா. நல்ல வேலை ரைட் டைமுக்கு வந்தா, இல்லன்னா நம்ம பயல ஒரு ஜக்குல அள்ளிட்டு போயிருப்பாங்க சாம்பலாம். சரி இனி இதுக்கப்புறம் அந்த பவுண்ட பிடிச்சாங்களா இல்ல வழக்கம் போல கோட்டை விட்டாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.